நீதிபதிகளை நியமிக்கும் கொலிஜியம் முறையில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, கொலிஜியம் முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை, எனவேதான் தேசிய நீதிபதிகள் ஆணையம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பது மத்திய அரசுடைய நிலைப்பாடு. தற்போது நீதிமன்றமே கொலிஜியம் முறையில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. தீர்ப்பின் சாராம்சங்கள் என்ன? நிச்சயமாக மிகவும் முக்கியமாக நீதிபதிகளை நியமனம் செய்யும் போது தேர்வு எப்படி நடக்கிறது, எந்த அடிப்படையிலே நடக்கிறது என்பதற்காக ஒரு மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் என்று சொல்லப்படும் நடைமுறையை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த உத்தரவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசு இது போன்ற ஒரு மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் என்று சொல்லப்படும் ஆவணத்தை தயாரிக்க வேண்டும். எந்த அடிப்படையிலே நீதிபதிகள் பதவிக்கு தேர்ந்தெடுப்பு நடக்கிறது, அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அதாவது தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது எப்படி முடிவு செய்யப்படுகிறது போன்ற விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி, அதாவது சரியான முறையிலே பட்டியலிட்டு அதன் அடிப்படையிலே யார் எந்த அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், யார் எந்த அடிப்படையிலே நிராகரிக்கப்பட்டார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் ஆவணப்படுத்தி வைக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கும் நிலை என்னவென்றால், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மூத்த நீதிபதிகளை கலந்தாலோசிக்கிறார். அவர்களுடைய நடக்கும் இந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே தேர்வுகள் செய்யப்படுகின்றன. அதே போலவே உயர்நீதிமன்றத்துக்கு தேர்வுகள் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கலந்து ஆலோசிக்கப்படுகிறார். ஆகவேதான் மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தது என்றால், நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள், அதற்கான சரியான நடைமுறை என்ன பின்பற்றப்படுகிறது, அது எப்படி பின்பற்றப்படுகிறது போன்ற விஷயங்கள் எதுவுமே வெளிப்படையாக இல்லை. அதாவது யாருக்குமே தெரியாமல் இது நடந்து கொண்டிருக்கிறது, சம்பந்தப்பட்ட நீதிபதிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே தான் நீதிபதிகளின் நியமனத்துக்காக நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்குவதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த சட்டம் செல்லாது, அப்படி ஒரு அமைப்பு தேவையில்லை என்று தீர்ப்பளித்து விட்டது. அந்த தீர்ப்புக்கு பிறகு அதன் தொடர்பாகவே இரண்டாவது முடிவாக எப்படி தற்போது இருக்கும் கொலிஜிய முறையை மேம்படுத்துவது என்று தனியாக விசாரணை நடந்தது. அந்த விசாரணையிலே மத்திய அரசு மற்றும் வழக்குரைஞர்கள் போன்றவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து இறுதியாக இப்போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போது இருக்கும் முறையை மாற்றாமல் அதை மேம்படுத்துவது, அதை இன்னும் திறமையாக செயல்பட வைப்பது, வெளிப்படைத்தன்மையாக செயல்படுத்த வைப்பது, இதற்கான முக்கிய அம்சங்கள் இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. கார்த்திகேயன், கணபதி, யார் யாரெல்லாம் நீதிபதி பதவிகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார்கள், யார் யார் தேர்வானார்கள், யார் யார் நிராகரிக்கப்பட்டார்கள், அதற்கான காரணங்கள் என்ன என்பதெல்லாம் இனிமேல் பொதுத்தளத்திற்கு வைக்கப்படும். அரசு சார்பாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து யார் கேட்டாலும் இந்த தகவல்கள் கொடுக்கப்படும் என்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பை புரிந்து கொள்ளலாமா? அதாவது எல்லா விஷயங்களும் தானாகவே வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும்படி வைப்பதற்கான ஏற்பாடுகள் இதில் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லப்படும் அந்த ஆவணப்படுத்தப்படும் வேலை மத்திய அரசு செய்ய வேண்டும். அதை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அரசு சொல்வதை முழுமையாக தலைமை நீதிபதி ஏற்றுக்கொள்வாரா, அல்லது தலைமை நீதிபதி இதில் கொண்டு வரும் மாற்றங்களை எல்லாம் முழுமையாக அரசு ஏற்றுக்கொள்ளுமா, கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்குமா, எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் தற்போதைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் நிலைமை என்னவென்றால், நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் வேலையை நீதிமன்றங்கள் மற்றும் அதில் உள்ள மூத்த நீதிபதிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, மூத்த நீதிபதிகள், உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் போன்றவர்கள்தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எப்படி தேர்ந்தெடுப்பது, அவர்களுக்கு பதவி உயர்வு எப்படி கொடுப்பது, அவர்களுக்கு வேலை மாற்றம் எப்படி செய்வது, மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு அவர்களை நியமிக்க வேண்டும் என்றால் எப்போது நியமிக்க வேண்டும் போன்ற எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து முடிவு செய்யக்கூடிய நிலைமையே இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகளான கேஹர், சலமேஸ்வர், மதன் லோக்கூர், குரியன் ஜோசப் ஆகியோர் கொடுத்திருக்கும் இந்த முக்கிய தீர்ப்பிலே இனி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடங்கும் என தெரிகிறது. அதுவரை இப்போது இருக்கும் நடைமுறையே தொடரும். இப்போது புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கும் தாக்கூர் அவர்கள் இந்த முறையை மேம்படுத்துவதற்கான
என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றி இனி நடைமுறைகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்போது கொலிஜியம் முறையிலே நியமனங்களுக்கான வேலைகள் இப்போது நடக்கவில்லை. ஆனால் முன்பு உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை சரியல்ல என்று சொல்லிய பிறகு உடனடியாக முன்னாள் நீதிபதியான தத்து தலைமையிலே பல்வேறு நியமனங்கள் நடந்தன. அதில் எந்த தடையும் இருக்கவில்லை. ஆனால் இப்போது புதிய தலைமை நீதிபதி வந்திருப்பதால் இதில் மாற்றம் ஏதேனும் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கார்த்திகேயன், தகவலுக்கு நன்றி கணபதி.